வணக்கம் மாஸ்டர். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு நீரிழிவு நோய் அப்படின்றது இருக்குது. எந்த குடும்பத்தில் எடுத்துட்டாலும் யாராவது ஒரு நபருக்காவது இந்த நீரிழிவு நோய் அப்படின்றது இருக்குது. இதற்கான மருத்துவங்கள் எல்லாமே மேற்கொண்டு அவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த மருந்துகளை அவங்க இறுதி வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து அதற்கான ஒரு முழுமையான தீர்வு அப்படின்றதே இன்னும் கிடைக்க பெறலை. ஆனால் நம்ம மையத்தில் சர்க்கரைக்கு சவால் அப்படின்ற குழு நடத்தப்பட்டு அதில் நிறைய மக்கள் இந்த சர்க்கரை நோயிலிருந்து முழுமையான தீர்வு அவங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கு. எந்த வகையான ஒரு மருத்துவங்களும் மருந்துகளும் இல்லாமல் எப்படி இதற்கான தீர்வு முழுமையாக கிடைக்குது அப்படின்றது நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்கு. இதற்கான தங்களது விளக்கம். வணக்கம் மேகா. நீரிழிவு நோய் இதை பற்றி நம்ம தனிப்பதிவாகவே சர்க்கரைக்கு சவால் என்ற ஒரு ஒளிப்பதிவாக யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கோம். அதுலேயே நிறையா பேசியாச்சு சொல்லப்போனால் இதை பற்றி எத்தனை முறை சொன்னாலும் நம்ம உலகத்தையே மாற்றிட முடியுமா என்ன? மனிதர்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளும்போது இதிலிருந்தெல்லாம் மிக எளிமையாக அவங்க குணமாகி கொள்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இதில் அடிப்படையாக பார்த்தோம்னா சர்க்கரை, நீரிழிவு, டயபெட்டிக், விதவிதமான பெயர்கள். இதுக்கு அடிப்படை மூலம் என்ன? செரிமான சீர்கேடு, அவ்வளோதானே. சரியான செரிமானம், முறையான செரிமானம் உடம்புல நடக்கலை. அந்த செரிமானம் சீர்கெட்டு ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு அதிகமாகும் போது அதை ஒரு நலக்குறைபாடாக சொல்லப்பட்டு அது நோயின்னு இவங்களும் நினச்சிக்கிட்டு பல வருடங்களாக சந்திக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, 15 வருஷமாக மாத்திரை போடுறேன். ஒரு மருத்துவமோ ஒரு மருந்தோ உன்னை இத்தனை வருடங்களாக குணப்படுத்தலைன்னா அது மருத்துவமும் அல்ல, அது மருந்தும் அல்ல. அப்படி என்ன நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? தனக்கு வந்திருக்கிறது நோயும் இல்லை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படி தானே புரிஞ்சுக்கணும். இது நோய் இல்லை, ஒரு சீர்நிலைக்கேடு. இந்த சீர்நிலை காரணம் என்ன? நான் தான். என்னுடைய வாழ்வியல் ஒழுங்குகள் சரியா இல்லை, உணவு ஒழுங்குகள் சரியா இல்லை. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க? நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறீங்க? கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றேன், பசி எடுத்து சாப்பிட்றேன், அப்புறம் காலையில் வாக்கிங் போகிறேன். நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, சர்க்கரை ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் டயபெட்டிக்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் வரணும், கண்டிப்பாக எல்லாருக்குமே வரணும். வந்த பிறகு தான் நம்ம ஒரு எதுவாக விளையாட்டாக சொல்கிறது இல்லை. அதாவது உடல் மேல் அக்கறை இல்லாததால் சர்க்கரை வந்தது, சர்க்கரை வந்த பின் உடல் மேல் அக்கறை வந்தது. அப்போ அந்த அக்கறை வருது இல்லை உங்களுக்கு. அதற்கு முன் ஏனோ தானோன்னு சாப்பிடுவீங்களா, கண்டதெல்லாம் எடுத்து போடுவீங்களா, பசி எடுக்காமையே சாப்பிடுவீங்களா, உடற்பயிற்சி செய்கிறதில்ல, எதையும் ஒழுங்காக வச்சுக்கிறது இல்லை, மனசையும் ஒழுங்காக வச்சுருக்கிறது இல்லை. என்னமோ அடித்து கோமிச்சு உலகத்தில் உள்ள அத்தனை பணத்தையும் தானே சம்பாதிக்க போகிற மாதிரி விழுந்து விழுந்து சம்பாதிக்க வேண்டியது. அதுக்கு உடம்பை மதிக்கிறதே இல்லை. ராத்திரியில் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோனு, பசிக்க நேரத்தில் சாப்பிட்றதில்லை, பசி எடுக்காத நேரத்தில் சாப்பிட்றது, உடல் இயக்கமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தொந்தி, நோய்களுக்கு தந்தின்னு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பெரிய தொப்பையாக வச்சுக்கிட்டு இப்படி சீர்கெடுத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு சர்க்கரை பார்டரில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்னென்ன பண்ணுறாங்க இவங்க பார்க்குறோம்ல. இந்த இப்போ பூங்காக்களில் போய் நின்று பாருங்களேன். இந்த பூங்காக்கள் இருக்குல்ல, பார்க், அதில் ஓரமாக நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நடக்கிற நடையை பாருங்கள். வாழ்நாளில் வாகனங்கள் இல்லாத போது கூட யாரும் இப்படி நடந்ததில்லை. இன்னைக்கு இவ்வளோ வாகனங்கள் இருக்குது, எவ்வளோ வேர்க்க வேர்க்க நடக்கிறாங்க பாருங்கள். அந்த ஒவ்வொருத்தர் நடக்கும்போது அவங்கள நம்ம
நம்ம கவனிச்சுட்டே இருந்தோம்னா தான் தெரிஞ்சிடும் இவங்க எதுக்கு நடக்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க பிபிக்காக நடக்கிறாங்களா, சர்க்கரைக்கு நடக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு உடம்புல எவ்வளோ சர்க்கரை இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியும். நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு கேட்காமலேயே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த பார்க்கு, இந்த பூங்காக்கள்ல இன்னைக்கு போகவே பயமா இருக்கு. அவ்வளோ கூட்டம் காலையிலயும் சாயந்தரமும் நடையா நடக்கிறது. அதையாவது செஞ்சு தொலைங்களேன்னு சொல்லி தான் மருத்துவர்கள் சொல்றாங்க. உடல் இயக்கமே இல்லை, செரிமானம் எப்படி? உடம்புல வெப்பம் இல்லை. உடல் இயக்கம் இருந்தால் தானே உடம்புல வெப்ப ஆற்றல் இருக்கும். வெப்பமே இல்லைன்னா வாழைப்பழம் கூட செரிக்காது. அப்போ நடையாவது நடந்து வேர்க்கிற அளவுக்கு நடந்தோம்னா உடம்புல வெப்ப பரவல் இருக்கும், செரிமானம் சீராக இருக்கும். நீங்கள் அதில் தானே சொல்லிக்கிறீங்க, நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், பார்த்து பார்த்து சாப்பிட்றேன், பசி எடுத்தால் தான் சாப்பிட்றேன். அப்போ சர்க்கரை நல்லது தானே, அது வரணும் ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த அதீதமான பயம் இருக்கு, அதுதான் வரக்கூடாது. அது சாதாரண ஒரு சீர்நிலை கேடு, அவ்வளோதான். அது நோய் இல்லை. அது என்ன தொத்து வியாதியா? எங்கள் பக்கத்து வீட்டுக்காருக்கு சர்க்கரை இருக்குது, எனக்கும் வந்துருச்சு. இது வேறு இப்போ சொல்கிறது எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கும் வந்துருச்சு. அம்மா அப்பாவுக்கு இருக்கிறது ஒரு பதிவு, அது வரும். அந்த பதிவை நீங்கள் அழித்து மாற்றி எழுதலாமே. அவர்கள் வாழ்வியல் முறையிலையும் உணவு ஒழுங்கிலையும் சரியாக வச்சுக்கல, அவர்களுக்கு வந்தது. நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டா உங்களுக்கு வராதே. அவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக எனக்கும் வரும். நீங்களே உங்கள் கழுத்தில் மாலையை அள்ளி போட்டுக்கிட்டிங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் மாலை போட்டிருந்தாங்க, சர்க்கரைன்ற ஒரு பெரிய மாலையை கழுத்தில் சுமந்துட்டு இருந்தாங்க. நானும் அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்களும் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாலையோட சுத்த வேண்டியது தான். இப்படியா படைச்சிருக்கு படைப்பு? அப்படி ஒருத்தருக்கு சர்க்கரை இருந்து அடுத்து அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் அடுத்தடுத்து பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சர்க்கரையே வரணும்னா உலகம் முழுவதும் ஒருத்தருக்கு அது இயல்பாக மாறி இருக்குமே இந்நேரம். இயல்பை உடைப்பது தான் மருத்துவத்துறையுடைய பெரிய ஒரு ஆயுதமே, இயல்பை உடைக்கிறது தான். இயல்பை உடைத்து உங்களுக்கு அச்சுறுத்தல்களையும் பாதுகாப்புன்ற பேர்லையும் உங்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கி அடிமையாக வச்சிருக்கிறது தான் மருத்துவத்துறை. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் போடுற மாத்திரைகளால் பக்க விளைவுகள் என்னென்ன வரும்ன்றது அந்த மாத்திரையிலேயே போட்டிருக்கு, மாத்திரை அட்டைகள்லேயே வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அது தீவிரத்தன்மைக்கு போய் அதுக்கப்பிறகு இன்சுலின், அந்த இன்சுலினால் வரக்கூடிய பக்க விளைவுகள். அதாவது இதில் நான் ஒன்று பார்க்குறேன். அதாவது நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ இந்த வயசு வரைக்கும் நான் வளர்ந்துருக்கேன்னா, நான் அந்த வயசில் வாலிப வயதில் என்னோடு நான் அந்த நிலையில் பார்த்த மனிதர்களையும் இப்போ இந்த வயதுலையும் நான் அவங்கள பார்க்குறேன். ஒரு சில நபர்கள் குடிக்கு அடிமையாகி, அதாவது அதிக குடிக்கு அடிமையாகி அவர்கள் வாழ்க்கையே சிதைஞ்சு அவர்கள் உடலும் சிதைந்து அந்த முகம், அவர்களுடைய முகத்தில் அந்த குடிகார கலைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க குடிகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு முகம் அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது கண்ணெல்லாம் கிறக்கமாகி ஒரு பொலிவே இல்லாமல் ஒரு போதையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மனிதர்களுடைய உடலும் மிக நலிவடைஞ்சு போயிருக்கும். அந்த தசைப்பகுதிகள்லாம் வலுவிழந்து முகத்தில் பொலிவிழந்து ஒரு கண்ணில் உயிர் ஆற்றலே இல்லாமல் இருப்பார்கள். அந்த குடிக்கு அடிமானவங்க. அவங்கள நான் சந்திக்கும் போதோ இல்லை அவர்களுடைய மற்றவர்களை பார்த்து கேட்கும் போதோ ஏன் இப்படி ஆயிட்டாங்க, இல்லை குடிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த சர்க்கரைக்கு வருடக்கணக்காக மருந்து மாத்திரைகளை எடுக்கிறவங்களும் இன்சுலின் போடுறவங்களுடைய முகமும் உடலும் அதே மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் ட்ரக்ஸ் தானே. இப்படி பார்க்குறேன் அவங்களையும். ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா சுகரு, இது சுகர்னாலையா இல்லை குடிப்பழக்கத்தினாலன்னு கண்டுபிடிக்க முடியல. ரெண்டும் ஒரே நிலையிலே இந்த தோற்றம் உருக்குலைஞ்சு அவங்கள பார்க்குறோம் நம்ம. இது எந்த உயிரினமாவது இப்படி பண்ணுமா? வேற எந்த படைப்புலையாவது இந்த உயிரினங்கள் இப்படி தன்னைத்தானே சீரழித்து கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் மனித பிறவி மட்டும்தான். தன்னைத்தானே இறைநிலைக்கு உயர்த்தக்கூடியதும் மனிதர்கள் கையில் இருக்கு. தன்னைத்தானே சிதைத்து கொண்டு இழிவான வாழ்க்கையும் கீழான வாழ்க்கையும் ஒரு 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 சிறு புரிதலும் உணர்தல் கூட இல்லாமல் பல வருடங்களாக மருந்துகளையும் மருத்துவத்தையும்
இன்சுலினையும் போட்டுக்கிட்டு உடலையே சிதைக்கிறமே, தன் உடல் இப்படி நலிவடைஞ்சிட்டே வருதே, ஏன், எதனால், எதற்காக, எனக்கு ஏன் இது ஏற்பட்டது, இதை நானே என்னிடம் இருந்து சரி செய்து கொள்வேன் என்ற நிலை ஏன் உங்களுக்கு எழ மாட்டேங்கிறது தான் என்னோட கேள்வி. இதிலிருந்து பார்க்கும்போது என்ன கேள்வி வருது? சர்க்கரை என்பது உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா? இந்த கேள்வியை தான் என்னை சந்திக்கிறவங்கள்ட்ட நான் வைக்கிற முதல் கேள்வி. இத்தனை வருடங்களா மாத்திரை போடுறீங்களே, சர்க்கரை என்பது சாதாரண ஒரு சீர்நிலைக்கேடு. இது உங்க உடல்ல இருக்கா, மனசுல இருக்கா? இதை நம்ம எவ்வளவோ பேசிட்டோம். திரும்ப திரும்ப பேசுறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை சொல்லப்போனா. இருந்தாலும் சொல்ல வேண்டியதா இருக்கு. மனம் சார்ந்தது தானே இது. அப்போ மனம் வழியாக ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு உடல் வழியாக தான் வெளிப்படும். எல்லாமே அப்படிதான். தைராய்டு மனம் சார்ந்தது, இரத்த கொதிப்பு மனம் சார்ந்தது, கொலஸ்ட்ரால் மனம் சார்ந்தது, பிசிஓடி மனம் சார்ந்தது, எல்லாமே மனம் சார்ந்தது. உடல் சார்ந்தது எது? முதுகு தண்டோட பிரச்சனை, கட்டி, எங்கேயாவது இடிச்சிட்டோம், நகம் பேந்துருச்சு, கிழிச்சிருச்சு, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, இதெல்லாம் உடல் சார்ந்தது. மற்ற அனைத்துமே உடல் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது. மனம் சார்ந்த ஒன்றுக்கு உடல்ல போய் நீங்க வாழ்நாள் முழுவதும் மருத்துவம் பார்க்குறீங்க, அது குணமாகுதா? குணமாகலையே. அதாவது ஒரு சைக்கிள் வச்சிருக்கீங்க, அதனுடைய மணி, அந்த பெல் சரியா அடிக்கல. ஏன் சரியா அடிக்கல? காத்து கம்மியா இருக்கு, சக்கரத்துல டியூப்ல காத்து கம்மியா இருக்கு, அதான் மணி அடிக்கலன்னு சொன்னா சிரிப்பா இருக்காது? சரியா ஓடல அப்படின்னா காத்து கம்மியா இருக்கு, சரியா ஓடல, காத்து அடிச்சு ஓடலாம். மணி அடிக்கல அப்படின்னா மணி அடிக்கிறதுக்கு காரணம் மணியில தானே இருக்கும். அந்த மணி என்பது உங்கள் மனம். நீங்க மனதை சரி பண்ணாம, மணியை சரி பண்ணாம, காத்து சரியா இருக்கான்னு சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது காத்தடிச்சு அதிக காத்தடிச்சு ஒரு நாள் அது வெடிச்சு ஒன்றும் இல்லாம போயிடுது. அதுதான் உங்க உடல். இதை என்று ஒரு மனிதர் புரிந்து கொள்கிறார்களோ அதை தான் நம்ம புரிய வைக்கிறோம். ஆராயோக மையத்தில் நம்ம என்ன சொல்றோம்? சந்திக்கிற மனிதர்களை இந்த புரிதலை தான் வழங்குறோம். அதனாலதான் ஆலோசனைக்கு மிக அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்வது. அவர்களுக்கு அந்த நிலைப்பாட்டை புரிய வைக்கணும். புரிய வைத்து அதன் பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன? அதிகாலையில் எழுந்திரு, குளிர்ந்த நீரில் குளி, உடற்பயிற்சி செய், ஐம்பூதங்களோடு இணை, உணவு முறைகளை ஒழுங்கு பண்ணு, மனதையும் சீர்நிலை வைத்துக்கொள், உன்னை நீ உணர். இதுதானே. ஆனால் இப்படி வழிகாட்டுறவங்களும் ரொம்ப எளிமையா சீக்கிரமாலாம் வெளியில வரமாட்டாங்க. இவர்களுக்கு ஒரு 5-6 மாத காலம் தேவைப்படுது. அதனால தான் நம்ம 5 மாத யோக பயிற்சியும் வைக்கிறோம். இந்த யோக பயிற்சியில் இணைய வழியாக இணைந்து யோக பயிற்சியில் ஈடுபடும் போது தினமும் காலையில் அந்த ஒரு நல்ல மனநிலையில் அவங்க தன்னோட உடலையும் உணர்றாங்க, நல்ல பயிற்சிகளை செய்கிறாங்க. தன்மேலே தனக்கு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையும் சரணாகதியும் அவங்களுக்குள்ள ஏற்படுது. இயல்படும் போது இது ஒன்றுமே இல்லை, சர்க்கரைன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு சாதாரண உடல் செரிமான சீர்கேடு தான். நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செய்து இது பண்ணும்போது வாக்கிங் போனால் மட்டும் கண்ட்ரோலில் இருக்குன்னு நம்ப முடியுது இல்லை? அந்த உடற்பயிற்சியை தினமும் செஞ்சு மாத்திரை மருந்துலேருந்து வெளியே வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்க உங்களால் முடியாதா? இன்னைக்கு அந்த மருத்துவத்துறை இவ்வளவு பெருசாக வளர்ந்து பிரம்மாண்டமாக நிற்பதுக்கு காரணமே நீங்கள் தான். ஏன்? எனக்கு வேலை கிடக்கூடாது, நான் ஏதோ ஒரு ஊசியை போட்டேன்னா, மாத்திரையை போட்டேன்னா அது பாட்டுக்கு நான் வேலையை பார்க்குறேன். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றா சிதிலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. உடலை நீங்கள் உணர்ந்து, நீங்கள் அதை ஆராதிக்கலாம் வேணாம், கெடுக்காமல் இருந்தால் போதும். உடலை உணர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் பயணித்தால் உடலில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட நலக்குறைபாடையும் உங்கள் உடலே சீர்படுத்தி கொள்ளும். அப்படிதான் அது படைக்கப்பட்டிருக்கு. அதை உணராமல் வாழ்நாள் முழுவதும் ரசாயன மருந்துகளை கொடுத்து கொண்டே இருந்தால்
ஒரு நிலைக்கு பிறகு தன்னைத்தானே அடித்து கொள்ளும் எந்த மருந்தும் மருத்துவமும் உங்கள் உடலை சீர்படுத்தவே முடியாது, குணப்படுத்தவே முடியாது. அதையும் தானே நீங்க பாக்குறீங்க. இதற்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டில் வச்சு பார்த்துக்குங்க. இந்த பதில் தானே வரும். சிறுநீரகம் சீர்கெட்டு போனால் எந்த மருத்துவத்திலையும் குணப்படுத்த முடியாது. கல்லீரல் இன்னைக்கு 198 பேருக்கு ஃபேட்டி லிவர். அதையும் ஒரு வார்த்தையில், ஆங்கில வார்த்தையில் பெருமையாக சொல்லிட்டு தெரியுறாங்க இன்னைக்குள்ள மனிதர்கள். இது மிக கேவலமான ஒரு செயல். எனக்கு ஃபேட்டி லிவர் கிரேடு 2, கிரேட் 3. அடிப்படையான உடலின் ராஜ உறுப்பு கல்லீரல். அதையே நீங்கள் வீக்கமாக்கிட்டு அதையும் ஒரு பேசிக்கிட்டு வாழ்கிறீங்களே, இது வாழ்க்கையா? சின்ன குழந்தைங்கள பாருங்கள், உடலில் அந்த நகம் ஓரத்தில் ஏதாவது லேசாக பிஞ்சிருந்தா கூட சும்மா இருக்க மாட்டாங்க, அது பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பிச்சு அதை எடுத்துருவாங்க. அப்படி தானே இருந்து நம்மளும் வந்தோம். அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு ஒரு மாற்றம் கூட குழந்தைங்களை உணர்வாங்க. பசிக்கலைன்னா சாப்பிட மாட்டாங்க, வாயில் ஊட்டிங்கன்னா கூட துப்புவாங்க. நீங்கள் திணிக்கிறீங்க, விடணும். பசி என்பது உயிர்களோட இயல்பு தானே. எல்லாத்தையும் அழகாக வெளிப்படுத்துவாங்க. எதுக்காவது அனுமதி கொடுக்குறோமா? அடக்குமுறை, ஆளுமை, கீழ்ப்படிதல், இப்படி நீங்கள் அந்த பிள்ளைங்களையும் வளர்க்குறீங்க. அந்த பிள்ளைங்களோட வாழலை. அப்படி வளர்க்குறதுனால நீங்களும் அடிமைகள், உங்களுக்கும் சில அடிமைகள் தேவைப்படுது. அதனால அந்த பிள்ளைகளை அடிமைகளாக வச்சுக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் அடிமைகளாக வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்களே மற்றவங்களுக்கு அடிமைகளாக இருக்கீங்க. மற்றவங்களுக்கு கூட இல்லை, உங்களுக்கே நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. அப்படிதான் உங்களுக்கு வழி நடத்தப்பட்டிருக்கு இந்த கல்வி முறை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ எளிமையாக தன்னை உணர்தலும் தன்னை உடலை உணர்ந்தவங்களும் தான் நம்ம வழிகாட்டுதலில் இதிலேருந்து வெளியே வராங்க. முழுமையாக குணமாகி அதன் பிறகு வாழ்க்கையில் அவங்களுக்கு மருந்துகளும் இல்லை, மருத்துவமும் இல்லாமல் வாழ்கிறாங்க. இதை உணரக்கூடியவர்கள் அதிலிருந்து வெளியில் வர்றாங்க. நம்ம என்ன ஏதாவது எங்கேயுமே கிடைக்காத மருந்து கொடுக்குறோமா? இல்லை ஏதாவது லேகியம் அரைச்சி கொடுக்குறோமா? இங்கே வந்தால் ஏதாவது இன்னைக்கு எவ்வளவு தகவல்கள். இதை அரைச்சி குடித்தா சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கும், இந்த கஷாயத்தை குடித்தா சரியாக இருக்கும், இந்த டீ குடிங்க, இந்த பவுடரை குடிங்க, கசப்பாக எடுத்து கண் பார்வை குறைஞ்சி போயிடும், இல்லை துவர்ப்பாக எடுக்க வேண்டியது. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அடித்தா முட்டை பிடிச்சா குடிமின்ற போல், ஒன்று இருந்தால் அப்படி இருக்க வேண்டியது, இல்லைன்னா இப்படி இருக்க வேண்டியது. அதனால் நான் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த குழுவுக்கு பெயரே மாற்ற வச்சுருந்தோம். நான் விரும்பும் சர்க்கரை. விரும்பி எடுத்துக்கோங்க, சர்க்கரையை விரும்பி வரட்டும். உங்களுக்கு வந்த பிறகு தான் நீங்கள் எல்லாருமே ஒரு ஒழுங்குக்குள்ளே வரீங்க. உங்கள் உடலையே நீங்கள் அப்போ தான் உணர்றீங்க. உடலை பார்த்து பார்த்து பண்ணுறீங்களா? சர்க்கரை பார்டரில் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மருத்துவத்துறையில் உங்களுக்கு வழங்கப்படுது, ப்ரீ டயபெட்டிக். அது வரத்துக்கு முன்னாடியாம். அது வந்த உடனே எந்த பார்க்கில் எந்த நேரம் நடக்கலாம், அதுக்கு என்னென்ன ஷூ வாங்கலாம், என்ன ஹெட்ஃபோன் வாங்கலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையே அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்க தொடங்கிடுறீங்க. நீங்களே அதை ஏற்றுக்கிறீங்க. சர்க்கரை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நம்பகத்தன்மை. எனக்கு நான் ஒரு சர்க்கரை நோய், அது தமிழில் சொல்லி பாருங்களேன், வாய் கூசுமே. நான் ஒரு சர்க்கரை நோயாளின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பார்க்குறவங்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, அது பெருமையாக ஆங்கிலத்தில். ஒரு சீர்நிலைகேட ஆங்கிலத்தில் சொல்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஒரு நல்லதை தமிழில் வராது, நல்லது தான் வரும் தமிழில். ஒரு சீர்நிலைகேட ஆங்கிலத்தில் தான் வரும். ஐ எம் ஏ டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு டயபெட்டிக் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, ஐ எம் ஏ பிபி பேஷண்ட். தனக்கு வந்திருக்க தன்னால் தன் ஒழுங்கில்லாததால் தனக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு நலக்குறைபாடையே நீங்கள் பெருமை அடிச்சுக்கிறீங்கன்னா இதை விட ஒரு ஈடான ஒரு செயல் எதுவும் இல்லை. இப்படி தன் உணர்தல் என்பது தான் இதுக்கு தீர்வு. இதற்கு காரணம் நான் தான், என்னுடைய வாழ்க்கை முறை தான், என்னுடைய உணவு சீர்நிலைகேடு தான். இதிலிருந்து என்னை நான் சீர்படுத்தி கொண்டு மருந்துகள் இல்லாத வாழ்க்கை, மருத்துவ செலவு இல்லாத வீடு, இப்படி வாழ்வேன் என்ற விருப்பம் யாருக்குள்ளா எழுதோ அவர்கள் முழுமையாக அதிலிருந்து நலமடைந்து இன்பமாக ஆரோக்கியமாக வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும், இவர்களுக்கு வழிகாட்டுதல் என்ன,
இந்த 5 மாத வழிகாட்டுதல், 5 மாதங்களுக்கு வாழ்வியல் முறை, உணவு முறை, உடற்பயிற்சி, இணைய வழியாக உடற்பயிற்சி நம்ம வழங்குகிறோம். அதோட மன ஒழுங்கு, அதோட உடல் கழிவு நீக்க முறைகள், இதெல்லாம் கொடுத்து தான் அவங்கள வழிகாட்டுதல் கொடுக்குறோம். அதோடு மனம் என்ற ஒன்று தான் இதுக்கு மிக அடிப்படை. அதையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆத்ம சுத்தி, துருவதவம், இதெல்லாம் அவங்க செய்யும்போது அவங்க தன்னையும் குணப்படுத்திக்கிறாங்க, வந்ததையும் சீர்படுத்திக்கிறாங்க, வராமையும் பார்த்துக்கிறாங்க, தன்னோடு பயணிக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக அவங்க அரவணைச்சு வழிகாட்டுதல்களை வழங்குறாங்க. இந்த வழிகாட்டுதல்கள் தான் நம்ம வழியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த கேள்வி வழியாக இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்கு மேகா உங்களுக்கும் நன்றிகள். நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்.